சப்பாத்திக்கு வெஜ் கிரேவி எக் கிரேவி எல்லாம் வச்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு 3 எக் எடுத்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி நல்ல நுர வர மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு பிக் ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. 2 க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசால் தூள், அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். சப்பாத்தி போட்டு நல்ல சிம்மில் வச்சுருங்க. அந்த எசன்ஸ் சென்டரில் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றி 4 பக்கம் சட்டுத்துலேயே ஃபோல்டு பண்ணிக்கிங்க. கையில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். சட்டத்தில் 4 பக்கம் ஃபோல்டு பண்ணி நல்லா திருப்பி போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா வேக வச்சு பாருங்கள். கட் பண்ணி நம்ம சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், டின்னருக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.